This video is sponsored by Mode mobile application. இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்டு ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன். வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங். நம்ம வாரம் பார்த்துட்டு இருக்கிறது வெற்றியின் ரகசியம். அந்த புத்தகத்தில் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து அருள்நிதி யோகதா மணிகண்டன் அப்படிங்கிறவர் இந்த புத்தகத்தை எழுதினாருங்க. இந்த புத்தகத்தில் 19வது டாப்பிக்கான முடிவெடுத்தல் டாப்பிக்கில் பழக்கம் வழக்கம் அதை பற்றி நம்ம போன வாரம் கண்டினியூ பண்ணுறதா சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். பழக்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றை தினமும் தவறாக செய்து வருவது பழக்கம். பழக்கம் அடிமைத்தனம் கொண்டது. பழக்கம் 2 வகைப்படும். ஒன்று நல்ல பழக்கம், உதாரணம் அதிகாலை எழுவது. கெட்ட பழக்கம், உதாரணம் புகைப்பிடித்தல். நல்ல பழக்கம் நம்மை மனிதனாக்கும், கெட்ட பழக்கம் நம்மை மிருகமாக்கும். நல்ல பழக்கம் பாராட்டத்தக்கது, கெட்ட பழக்கம் முகம் சுளிக்க வைக்கும். நல்ல பழக்கம் நம்மீதுள்ள மதிப்பை கூட்டும், கெட்ட பழக்கம் நம்மீதுள்ள மதிப்பை அளிக்கும். நல்ல பழக்கம் சில கருவிலே ஏற்படும், பிறகு தானாக ஏற்படும். கெட்ட பழக்கம் பெரும்பாலும் மற்றவர்களை பார்த்துத்தான் வரும். நல்ல பழக்கம் தன்னம்பிக்கையை, பலத்தை, தைரியத்தை வளர்க்கும். கெட்ட பழக்கம் நம்மை நாளுக்கு நாள் அழித்துவிடும். பொதுவாகவே எந்த ஒரு பழக்கமும் எளிதில் தானாக ஏற்படாது. நம்மிடம் தவறான நோக்கம் உள்ளது என்னவென்றால், நல்ல பழக்கங்கள் முதலில் மிக கடினமாக இருக்கும் என்பதுதான். முதல் 7 நாட்கள் எந்த பழக்கமாயினும் அதை செயல்படுத்த கடினமாகவே தோன்றும். அதே 8வது நாள் பழகிவிடும். ஒரு பழக்கத்தை வழக்கமாக்க முதலில் சுய உந்துதல் அவசியம். ஆட்டோ சஜஷன் அவசியம். நான் மேற்கொள்ளும் இந்த பழக்கம் சுலபமானதே, எளிதில் வழக்கமாகிவிடும் என்று கூறுங்கள். சில சமயங்களில் நம்மை மீறி நாம் செய்யும் செயல்கள் யாவும் நமக்கு ஆச்சரியமாகவே இருக்கும். அதை மற்றவர்கள் பாராட்டி பேசிவிட்டால் அதை பழக்கமாக முற்படுவோம், முயற்சி செய்வோம், வழக்கமும் ஆகிவிடும். எனவே எந்த ஒரு செயலும் விரும்பி செய்கையில் அதில் ஈடுபாடு ஏற்பட்டு வழக்கமாகும். எண்ணம் இல்லையேல் மனித குலமே இல்லை. நம் வாழ்வை வழிநடத்தும் ஆசான் நம் எண்ணங்களே. உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணங்கள் எங்கும் பாயும். இதை சொன்னவர் வந்து மகரிஷி. எண்ணங்களை பற்றி ஆராய்ந்தால் மிகவும் ஆர்வமாக இருக்கும். எண்ணங்கள் என்பது நம் வினை பதிவுகளின் தொகுப்பு எனலாம். மேலும் வினாடிக்கு வினாடி எண்ணங்கள் மாறுதல் பெறும். எண்ணங்களுக்கு எண்ணிக்கை இல்லை. எண்ணங்களை பற்றிய தெளிவை முன்பே பெற்றிருப்பீர்கள். எனவே எண்ணங்கள் நல்லதாக, நேர்மறையாக, தனக்கும் பிறருக்கும் கெடுதல் இல்லாத வகையில் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, எண்ணங்கள் எந்த அளவு உறுதியாக இருக்கின்றதோ அதே அளவு எண்ணமானதும் வடிவம் பெறும். இதைத்தான் திருவள்ளுவர் கூறியுள்ளார். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியர் திண்ணியராகப் பெறின் என்று. இதனோட குறள் வந்து 666ங்க. சரி, எந்த ஒரு செயலிலுமே எண்ணத்தின் அடிப்படையில் தான் தோன்றுகிறது என்பதை அறிவோம். இருப்பினும் நாம் எண்ணங்களை தவறான முறையில் பயிற்சி இல்லாமல் வரைமுறையற்று தேவையற்று எண்ணுகின்றோம். பொதுவாக நம் அனைவருக்குமே தோன்றும் எண்ணமானது முன்னேற்றத்தை நோக்கி இல்லாது மற்றவர்களின் தேவையற்ற பேச்சுக்களையே அசை போடுகிறது. ஓகேவா நண்பர்களே, இதனுடைய தொடர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.